வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இப்போ வந்து எலாஸ்டிக் நைட்டி நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் வந்து எலாஸ்டிக் வந்து எனக்கு வந்து ஹைட்டு வந்து பெருசாக இருக்கணும், டபுள் எக்ஸ்எல் சின்னதாக போயிடுது, ஆனால் ட்ரிபிள் எக்ஸ்எல் அளவு வேண்டான்னு சொன்னாங்க. நம்மகிட்டயே துணி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த துணி வந்து அவங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் தான் நம்ம தைக்க முடியும். அவங்க வந்து ஹைட்டு அதிகமாக கேட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இதே கிளாத் இன்னொன்று எடுத்து அதில் ஒரு 1/2 மீட்ரு கைக்கும் ஷோல்டர் பட்டி வெட்டுறதுக்கு ஒரு 1/2 மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம், எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இப்போது வாங்க இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாக ஷோல்டர் வந்து நம்ம வந்து 8 இன்ச்சு தான் வைப்போம். கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால் கூட 1 இன்ச்சு வச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 9 இன்ச்சில் கீழே வந்து ஒரு 4.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிறணும். ஒரு 4.5 இன்ச்சில் போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டோம். அதில் வந்து அவங்களோட சுற்றளவு டபுள் எக்ஸ்எலுக்கு வந்து 42 தான். ஆனால் இவங்களும் கொஞ்சம் ஆள் ஒரு அதிகமாக வெயிட்டாக இருக்கிறாங்களே, அதனால் இது எலாஸ்டிக் இதுங்கிறதுனால 5 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறணும். கூட்டி பார்த்தா 47 வரும். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நல்லா சுருக்கு வச்சு அவங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 14 இன்ச்சு எடுக்கிறேன். 14னா 48, 50, 52 இன்ச்சுக்கிட்ட வரும். 48 + 5 53 இன்ச்சு, அது 1 இன்ச்சு குறைச்சி 52 வரும். நல்லா சுருக்கு வரும்ன்ட்டு நான் 14 இன்ச்சு எடுக்கிறேன். 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம அப்படி இது ஆம்கோல் வளைவு போடுவோம்ல, அதே மாதிரி வளைச்சி இதையும் அதே மாதிரி ஒரு 20 இன்ச்சில் நம்ம கிப்பு இருக்குது பாருங்கள், அந்த 20 இன்ச்சு வர்ற அளவுக்கு, ஒரு 20-21 இன்ச்சு வர்ற அளவுக்கு இதை ஒரு வளைவாக கொண்டு வந்துடணும். ஒரு அவங்க கேட்பாங்கல்ல, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சராக வேணும்பாங்க, இல்லைன்னா அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். அவங்க அப்படி கேட்டதுனால இதில் ஒரு கட்டிங், இல்லைன்னா நம்ம இது இப்படி நேராக வச்சு அதையே வச்சுக்கிடலாம். அவங்க அப்படி கேட்டதுனால இதில் ஒரு வளைவு, இதை அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்ட கொஞ்சம் ஒரு வளைவு கொடுத்துடலாம். இது வந்து தொங்காமல் இருக்கும் நைட்டி. இது வெட்டணுன்னே தேவையில்லைங்க, சொல்கிறவங்களுக்கு அதை வெட்டிக்கிடலாம். அப்படி இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி அந்த வளைவு கிடைக்காது, அதுக்காக தான் இதை வெட்டுறோம். வெட்டிட்டோம். அவங்களோட கை உயரம் வந்து 9 இன்ச்சுக்கு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கிட்டு மடக்கி அடிக்கவும் உயரம் ஷோல்டர் இணைக்கவும் அது 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு உயரம் வைக்கிறேன் நான். அவங்களோட இது 10 இன்ச்சு உயரம். 10 இன்ச்சு வச்சுட்டு இதில் நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸுக்கெல்லாம் எப்படி வெட்டுவோம் அதே மாதிரி 3 இன்ச்சில் ஒரு வளைவு கொடுத்துருவோம். நார்மலாக அவங்க கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க, நம்ம ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கிடலாம். 7 இன்ச்சு கை உயரம் ப்ளஸ் 1 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சு க்ராஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கிறணும். எலாஸ்டிக்கோட இது வந்து 1 இன்ச்சு எலாஸ்டிக்கு, அகலம் 1 இன்ச்சு எலாஸ்டிக் வந்து நீளம் வந்து 10 இன்ச்சு எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு நாங்கள்லாம் கார்மெண்ட்ஸில் தைக்கும் போது என்ன செய்வோன்னா, இந்த மாதிரி மடக்கிட்டு இதையும் இப்படி வச்சு இப்படி பண்ணி கட் பண்ணிவிட்டு இதையும் துணியும் சேர்த்து இழுப்போம். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கு இது நான் ஈஸியாகவே சொல்கிறேன். 4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மடக்கு அடிச்சுக்கிறோம். இது 1 இன்ச்சுக்கு இருக்குது பாருங்கள். 1 இன்ச்சை விட கொஞ்சம் ஒரு கோடு தள்ளி வர்ற மாதிரி, ரொம்ப துணி விட்டாலும் அசிங்கமாக இருக்கும். இப்படி 1 இன்ச்சு இது இப்படி வச்சுக்கோங்க.
இந்த அளவு மட்டும், இந்த இந்த தையல் விழுற அளவுக்கு மட்டும் மடக்கிட்டு அதே நேராக கொண்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். வச்சு பார்த்துக்கிறணும், இல்லைன்னா எலாஸ்டிக் உள்ளுக்கு நுழையாது. இதை வச்சு பார்த்துக்கோங்க, எலாஸ்டிக் வச்சு பார்த்து. அப்படி அடிச்சுட்டு எண்ணெய் சொருகிக்கிட்டு உள்ளுக்க விட்டுறணும். இது முடிவு வருது பாருங்கள், அந்த முடிவுக்கிட்ட வந்து இதெல்லாம் நல்லா கட்டி விட்டுருணும். இப்படியே ஒரு 4 தடவை கட்டி விட்டுருணும். இது மட்டும் உருவி வராமல் இருக்கிறதுக்கு. இது சுருக்க பார்க்குறதுக்கு அழகாக ஒன்று போல வந்துடும். இதையும் ஒரு அங்கடி போட்டு போட்டு 2 முனியும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு 5-6 தடவை இழுத்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று போல் வந்துருக்கும் சுருக்கு. இப்படி ஒன்று போல் இருக்குது பாருங்கள். நம்ம கையில் இழுத்தா கூட இதே மாதிரி வராது. இப்போ ஒன்று போல் அழகாக ஒன்று போல் வந்துடும். வந்த பிறகு இது நடுவில் எதுவும் இழுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு தையல் மட்டும் போட்டுருங்க, ஃப்ரண்ட் பக்கம் வச்சு போட்டுருங்க. சுருக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்துடும். அந்த பிறகு நடுவில் சென்டரில் ஒரு தையல். இது வந்து எதுவுமே ஆகாது, நமக்கு ஒன்று போல் இருக்கும். இதே மாதிரி அடுத்த சைடும் 2ம் ஒன்று போல் இருக்குது பாருங்கள். ஒரே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் வராது, ஒன்று போல் இருக்குது. நம்ம கையில் இணைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் வந்துடும். நாங்கள்லாம் முதல்ல தைக்கும் போது அப்புறம் எடுத்து பிரித்து ஒன்று போல் கொண்டு வந்துட்டுருப்போம். இதே மாதிரி அடித்தா ஒன்று போல் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. இதை மாதிரி பாருங்கள், ஈவனாக நல்லா அழகாக இருக்கும். இதை என்ன செய்யணும், நம்மளோட கழுத்து 2.5 இன்ச்சு தானே வைப்போம் கழுத்தோட அகலம். அந்த 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு 2ஆக மடித்து ஒரு 2.5 இன்ச்சில் மார்க். இதில் தான் நம்ம வந்து கழுத்து அந்த ஷோல்டர் பட்டியை இணைக்கணும். 2.5 இன்ச்சு 2 இதுலேயும் குறிச்சுக்கிறணும். இன்ச்சு. இப்போ நம்ம ஷோல்டருக்கு பட்டி அடித்து வச்சுருந்தோம்ல, இது வந்து 4 இது இருக்கும். 4 இது வெட்டிக்கிறணும். 4 இதை வந்து ஒன்றோட ஒன்று இணைச்சி திருப்பிடணும், அடித்து திருப்பணும். ஜாயிண்ட் போட்டு 2 வைக்கமும் ஜாயிண்ட், ஒரு பக்கம் ஜாயிண்ட் போட்டு அடித்து திருப்பணும். ஒரு 1/4 இன்ச்சில் இதில் ஒரு அமுக்கடி போட்டுருணும். கொஞ்சம் அழகாக வேணும்னா இதில் பைப்பிங்லாம் வச்சுக்கிடலாம். இது நடுவில் பைப்பிங் வச்சா அது ஒரு அழகாக தெரியும். அவங்க அதெல்லாம் விருப்பப்படலை, அதனால் வைக்கல. இதை மாதிரி எடுக்கும். அதே இது இந்த பக்கமும் இன்னொரு இதையும் ரொம்ப
ஈஸி தான் எலாஸ்டிக்கு. நாங்களே இதே மாதிரி ரெடி பண்ணுறோங்க. நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் அளவு எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே நாங்கள் தச்சும் தருவோம். இந்த வீடியோ எண்டில் வந்து நான் இருக்கிற துணியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த துணியை தைக்க சொன்னீங்கன்னா நான் தச்சு தருவேன். இது வந்து ஷோல்ட்ரு வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு. இதுலேயும் ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. உயரம் வந்து கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை இதில் வச்சுட்டு இதை இது உள்ள கட்டு. இந்த மார்க் ரெண்டும் நம்ம கழுத்து மார்க்கும் இங்கே வந்து இந்த ஷோல்ட்ரு மார்க்கும் இந்த கழுத்து அகலம் குறிச்சிருந்தோம்ல, ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு அப்படியே ஒரு சதுரமாக மார்க் பண்ணி அடிச்சு விட்டுறணும். 2 தையல் போடணும், இல்லைன்னா வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மடக்கிற பகுதி வந்து கழுத்து பக்கம் வந்துடணும். இந்த பிசுறு எல்லாம் இருக்கிறது கை உள்ளுக்க போகிற மாதிரி வைக்கணும். சுற்றி பாக்ஸ் மாதிரி போட்டுறேன். 2 தடவை போட்டுறேன். ஒரு பக்கம் இதான் வச்சுட்டு ஒரு பக்கம் இன்னொன்று பேக் தட்டு, அதுவும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு மடக்கு மட்டும் நான் பிசுறு தெரியாமல் இருந்தேன். கரை பகுதியை மட்டும் மடக்கி வச்சுருக்கேன். அதேமாதிரி கரை பகுதியை மடக்கி வச்சுட்டு இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து கரெக்டாக வர்ற மாதிரி அனுப்பிச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் இணைக்கணும். இணைச்சிட்டு இது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணணும். கையில் இருந்தாப்புல கீழே வரையும் ஜாயிண்ட் பண்ணணும். கீழே வரையும் ஜாயிண்ட் பண்ணணும். ஜாயிண்ட் பண்ணிவிட்டு கீழேயும் இந்த டவரையும் சுற்றி அடிக்கணும். இதை அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.